வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6 மந்த் ப்ளஸ் பேபிஸ்க்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன், அரைக்காதது. இதை வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு கழுகிட்டு அப்புறமா நல்லா வெயிலில் காய வச்சு உலர்த்தி எடுத்திருக்கேன். இது எடுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கப்பில் போட்டு நல்லா கிளறிக்கணும். அதோட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ்லேருந்து பேபிக்கு ராகி பால் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்க்காம தான் கொடுத்தேன். இப்போ தான் நான் சர்க்கரை லைட்டாக சேர்த்துருக்கேன், ஏன்னா பேபிக்கு ஸ்வீட் கொஞ்சமாவது சேர்த்துக்கணுன்னு. ஆனால் உப்பு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நான் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துணியை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி வடு நம்ம கட்டிக்கலாம். கட்டி எடுத்துட்டு அந்த கரைச்சி வச்சுருக்க ராகி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கணும். அந்த மாதிரி கிண்டும் போது அந்த ராகியில் இருக்க பால் மட்டும் கீழே இறங்கும், அந்த தவிடெல்லாம் மேலேயே இருந்துக்கும். இப்போ நீங்கள் அந்த தவிடோடு அந்த குழந்தைக்கு அதை காய்ச்சி கொடுக்கும்போது வயிறில் சொருவலோ ஏதோ ஒரு சொருவல் மாதிரி வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிடும். அதனால் டைரெக்டாக நீங்கள் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ராகியை இந்த மாதிரி பால் மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமே வராது. ஏன்னா என்னோடய 2 குழந்தைங்களுக்குமே நான் 3 மந்த்ஸ்லேருந்து இந்த ராகி கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் இவ்வளோ தைரியமாக நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதிலிருந்து எல்லா பாலும் வர வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கணும். அதில் எவ்வளோ எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அது தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி துணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிளற நல்லா கெட்டியாகிடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி வந்திருக்கா. இப்போது இதில் நான் ஆட்டுப்பால் சுத்தமான ஆட்டுப்பால் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மாட்டுப்பால் இருக்குன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆட்டுப்பாலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணும்போது 1 ஸ்பூன் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு சூடு பண்ணி கொடுக்கணும். சூடு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துக்குச்சு அப்படின்னா நம்ம ராகியில் போட்டு கொடுக்கணும். நான் அந்த மாதிரி தான் ஆட்டுப்பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு பாலே சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெறும் ராகியை மட்டும் காய்ச்சி கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளறினதை நல்லா அடுப்பில் கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறும் போது அது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கெட்டியாக வரும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த மாவு நல்லா வெந்து வரணும். ராகி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்திங்க. 3 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒரு பயமும் கிடையாது. பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதில் பாருங்கள், தவிடு எதுவுமே கிடையாது. அந்த பாலை தான் எடுத்து நம்ம காய்ச்சி ஃபுட்டாக கொடுக்க போகிறோம். அதனால் பயப்படாமல் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் அதிகமாகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பவுடர்லாம் கொடுத்து குழந்தைங்களோட உடம்புக்கு கெடுதல் உண்டாக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும், குழந்தைங்க உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்ச நேரத்துலையும் காய்ச்சல் வந்த நேரத்துலையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டைமில் இந்த ஃபுட்டை நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்டேக் பண்ணுறதுக்கு. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். வளர்ந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, மற்றபடி உப்பு தேவை கிடையாது. 6 மந்த்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பேபிஸ்க்கு உப்பு சேர்க்காம தான் உணவு கொடுக்கணும். பேபிக்கான ஃபுட்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பேபி ஃபுட்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பேபி ஃபுட் பற்றின வீடியோஸ் நான் நிறைய போடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.